10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7.1 பார்க்கலாம். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர். அதன் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை நாம இதுக்கு ஒரு உருளை படம் வரைஞ்சுக்கலாம். வெரி சிம்பிளா அதனுடைய ஆரம் வரைஞ்சுக்கலாம், உயரம் வரைஞ்சுக்கலாம். ஆரம் கொடுத்திருக்காங்க கணக்குல எவ்வளவுன்னு 14 சென்டிமீட்டர்னு. ஆர் சமம் 14 சென்டிமீட்டர். அதனுடைய உயரமும் கொடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு 20 சென்டிமீட்டர். ஹெச் சமம் 20 சென்டிமீட்டர். படம் போட்டு இப்படி படத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா வெரி சிம்பிள். கேள்வி என்ன? அதனுடைய வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. உருளையின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் வளைபரப்பு சமம் 2πr/h சதுர அலகுகள். ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் போட்டுருவாங்க. அதனால நீங்க அளவியல்ல எல்லா ஃபார்முலாவையுமாவது படிச்சு வச்சுக்கோங்க. சமம் 2 பெருக்கல் பையோட மதிப்பு 22/7. ஆரோட மதிப்பு படத்துல இருக்கு பாத்துக்கோங்க 14 என்று ஹெச்சோட மதிப்பு படத்துல கொடுத்திருக்காங்க 20. 1 7 2 7 14 பெருக்குங்க 2 12 20 2 12 44 44 × 2 88 88க்கு 2 176 0 எடுத்து போட்டுக்குங்க. சதுர சென்டிமீட்டர் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு. அடுத்து உருளையின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. உருளையின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 2πr × h+r சதுர அலகுகள். இதுல 2 × பையோட மதிப்பு 22/7 என்று ஆரோட மதிப்பு கணக்குல இருக்கு 14 × h+r. h 20 + r 14. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 7 2 7 14 2 22 44 44க்கு 2 88 பெருக்கல் 20 + 14 34. 88ஐயும் 34ஐயும் பெருக்குவோம். 34 பெருக்கல் 88 8 4 32க்கு 2 மீதி 3 8 3 24 3 27. மறுபடியும் 8ஆல தானே பெருக்கணும். 2 7 2 கூட்டுங்க 2 9 9 2 என்ன கிடைச்சிருக்கு? 2992 சதுர சென்டிமீட்டர்.